ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களெல்லாம் இந்த ஆன்மீக சேனல் மூலியமாக சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குளத்தூர் பாபா டெம்பிள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி ஆடிப்பூரம் அப்படின்றத பற்றி ஒரு சின்ன பதிவு உங்களுக்கு கொடுக்குறேன். ஆடி மாதம் வந்தாலே அம்மனுக்கு விசேஷம்தான். எல்லா அம்மன் கோயில்கள்லேயும் கூழ் ஊற்றுறதும், பூஜைகளும், வழிபாடுகளும், ஆராதனைகளும், அபிஷேகங்களும் நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் இந்த ஆடி மாதத்தில் வர இந்த பூர நட்சத்திரத்தில் அம்மனுக்கு எந்த விதத்தில் அது முக்கியத்துவம் உடையது அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன பதிவு தான் நான் இந்த விஷயத்தில் நான் கொடுக்க போகிறேன். இந்த வருஷம் ஆடிப்பூரம் 28/7/2025 திங்கட்கிழமை அன்னைக்கு வருது. அம்மன் சொன்னாலே ஆடி மாதம் ஃபுல்லாக நம்ம வழிபாடுகள் தான், அம்மன் வழிபாடுகள் தான். அன்னைக்கு இந்த ஆடிப்பூரத்தை அன்னைக்கு வளகாப்பு செஞ்சு சாமிக்கு எல்லாரும் அந்த அம்மாவோடைய அருளை பெறுவதற்காக காத்து நிற்பாங்க. அன்னைக்கு அம்பாளை பார்த்தீங்கன்னா சொர்ணாம்பிகையாக இருப்பாங்க. அதே நேரத்தில் சிவபெருமானும் சொர்ணங்களால் அலங்கரிக்கப்பட்டு ரொம்ப அழகாக ஜொலிச்சுக்கிட்டு இருப்பார். அதில் முக்கியமாக அன்னைக்கு சந்தன காப்பு, குங்கும காப்பு, அதே நேரத்தில் மஞ்சள் காப்பு, இதெல்லாம் அம்மனுக்கு அன்னைக்கு செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் சில இடத்துங்களில் பார்த்தீங்கன்னா பால் குடம் எடுப்பாங்க. பால் குடம்லாம் எடுத்து பால் அபிஷேகம்லாம் செய்வாங்க. அன்னைக்கு எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா சாமிக்கு வளக்காப்பு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் வரிசைகளை எடுத்துகிட்டு போய் சாமிக்கு கொடுப்பாங்க, அந்த தாய்க்கு கொடுப்பாங்க. எல்லாரும் வளையல் வாங்கிட்டு போவாங்க. எது வாங்கிட்டு போகிறாங்களே இல்லையா, வளையல் வாங்கிட்டு போவாங்க. அந்த வளையல்களெல்லாம் உட்காந்து கெட்டுறதுக்குன்னே ஒரு 10 பேர் சேர்ந்த கும்பல் இருக்கும். எல்லாரும் சேர்ந்து அதை அழகாக நூலில் வச்சு கட்டி மாலை மாதிரி என்ன பண்ணுவாங்க, அந்த அம்பாளுக்கு ஃபுல்லாக சாத்துவாங்க. அந்த அம்பாளுடைய கோயில் ஃபுல்லாகவுமே அன்னைக்கு வளையலாலேயே அலங்காரம் பண்ணியிருக்கோம். எல்லாரும் கொடுத்த வளையல்களையும் அதில் அலங்காரம் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்புறம் பூஜையெல்லாம் என்ன பண்ணோம், எல்லா வேலையும் முடிச்சு சாயங்காலமாக பூஜை நடக்கும். அந்த பூஜையில் எல்லாரும் அன்னதானம் பண்ணுறவங்களாம் ஏதாவது பிரசாதங்களை கொண்டு வைப்பாங்க. அம்மாவுக்கு வருஷ தொட்டு வரும். எல்லாரும் வளக்காப்பெல்லாம் பண்ணி முடிக்கிற மாதிரி எல்லாரும் வளையல்களை கொண்டு கொடுத்து அந்த எல்லாம் அம்மனுக்கு சாத்தினதுக்கு அப்புறமா பெரிய பூஜை ஒன்று நடக்கும். அந்த பூஜை முடிஞ்ச உடனே அந்த பிரசாதங்களை எல்லாம் எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அதே நேரத்தில் அந்த வளையல்களை எடுத்து எல்லா பெண்களுக்கும் என்ன பண்ணுவாங்க, எல்லாருக்கும் ஆளுக்கு 2 வளையல் 4 வளையல் எல்லாருக்கும் கொடுத்து எல்லாரையும் அன்றைக்கி திருப்திப்படுத்துவாங்க. ஏன்னா அம்மனுடைய வளையல்னு ஒன்று கிடைக்கும் போது அது ரொம்ப பெரிய விஷயம். இதில் திருமணமாகி குழந்தை இல்லாதவங்கன்னு இருப்பாங்க ஒரு சிலர். அவங்களுக்கு அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பெண்ணை கூட்டிகிட்டு வருவாங்க. அம்மனுக்கு வளையல் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த வளையல் எல்லாரும் வாங்கும்போது இந்த பெண்ணும் வாங்குவா. அந்த வளையல்லாம் வாங்கி வச்சதுக்கப்புறம் இந்த பெண்ணுக்கு அந்த புடவை இதில் தேங்காய், பழம், வெத்தலை பாக்கெல்லாம் வச்சு மடி நிறைச்சி அந்த பொண்ணை ஒரு மனையில் உட்கார வைப்பாங்க. அம்மன் கோயிலே ஒரு மனையில் உட்கார வச்சு எல்லாரும் வளகாப்பு பண்ணும்போது வளையல் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வளையல் போட்டு அவங்க நலுங்கெல்லாம் வச்சு அந்த பொண்ணை என்ன பண்ணுவாங்க, ஒரு 9 பேர் இல்லைன்னா 5 பேர் நலுங்கெல்லாம் வச்சு அந்த பொண்ணுக்கு வளகாப்பு பண்ணுற மாதிரி அசைமந்தம் பண்ணுற மாதிரியே கூப்பிட்டு எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் அந்த பொண்ணை அந்த கோயிலை 9 முறை வலமறை வைப்பாங்க. வலமறை வச்சு அந்த பொண்ணை என்ன பண்ணணும், அம்மன் முன்னாடி தலை வணங்கி தொழுது வணங்கும் பொழுது உண்மையோட அன்போடு எனக்கு ஒரு குழந்தை வேணும் என் கையில் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அடுத்த வருஷம் இந்த ஆடிப்புறத்துக்குள்ளே அந்த குழந்தை பாகியம் அவங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகளை அது ஏற்படுத்தி கொடுக்கும். இத்தகைய சிறப்பு வாய்ந்தது தான் இந்த ஆடிப்புறம். வீட்டில் கூட நம்ம என்ன பண்ணலாம், அம்மன் படம் இருந்ததுன்னா அதுக்கு வளையல்லையே நீங்கள் மாலை போடலாம். பூ மாலை போடுறீங்க, அது இல்லாமல் இந்த அம்மன் மாலைகளை போட்டுட்டு நீங்கள் அவங்களுக்கு ஸ்லோகங்கள்லாம் சொல்லி அதுக்கு நீங்கள் பிரசாதங்கள்லாம் வச்சு படைங்க. எல்லாம் தேங்காய், பழம், பூ, வெத்தலை பாக்கெல்லாம் வச்சு படைச்சதுக்கப்புறம் ஏதாவது ஒரு 5 சுமங்கலிங்க நம்ம பூஜையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் 5 சுமங்கலிங்க இல்லைன்னா 3 சொல்ல ஒருத்தருக்காவது மஞ்சள், குங்குமம், வெத்தலை பாக்கு எல்லாம் வச்சு ஒரு ப்ளவுஸ் பீஸ் வச்சு கொடுத்தீங்கன்னா அது மிக்க பலன் தரக்கூடியதாக அமையும். அதனால இந்த வழிபடுவதற்கு சிறந்த நேரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வீட்டில் வழிபாடு செய்வாங்க, அதுக்கு சிறந்த நேரம்னு கேட்டிங்கன்னா 9:10 காத்தால 9:10 நல்ல நேரம். அதை தவிர்த்துட்டு
பூஜை பண்ணணும். சில பேர் படையெல்லாம் போட்டு சாமிக்கு வந்து பூஜை பண்ணணும்னு நினைப்பாங்க. 5 வகை சாதம்லாம் பண்ணி வைக்கலாம்னு நினைப்பாங்க. சீமந்தத்துக்கு பண்ணுற மாதிரி குழந்தைங்க இருப்பாங்க, குழந்தை பிறக்காத பெண்கள் இருப்பாங்க. அவங்களுக்காக வேண்டிய அந்த 5 வகை சாதம் படைச்சி சாமிக்கு அதை வச்சு பூஜை பண்ணலான்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி பண்ணுறவங்கலாம் 12 மணிக்கு மேலே நீங்கள் முழுசுமே எந்த நேரம் வேணாலும் நீங்கள் செய்யலாம். எல்லாமே நல்ல உகந்த நேரம்தான். அதனால இந்த ஆடிப்பூரம் அப்படின்றது வந்து மிக மிக சிறப்பு வாய்ந்தது. எல்லாருமே வளையல் வாங்கி சாமிக்கு வீட்லேயும் சாத்துங்க, கொண்டு போய் கோயில்லையும் கொடுங்க. அம்மனுடைய தரிசனத்தை அன்றைக்கி வாங்குறது ரொம்ப நல்லது. முடியல, நம்ம வெளியில் போகிறோம், ஆஃபீஸ் போகிறோம், நம்மளால முடியல அப்படின்னு சொன்னால் வீட்லேயே நீங்கள் என்ன பண்ணலாம், அம்மன் படம் எல்லார் வீட்லேயும் இருக்கும். அம்மன் படத்துக்கு ஒரு வளையல் வாங்கிட்டு வந்து 1 டசன் வளையல் வாங்கினா கூட அதில் இருந்து அப்படியே சாத்திடுங்க. சாத்தினதுக்கப்புறம் எல்லாம் கட்டி நீங்கள் பூ கட்டுற மாதிரி கட்டி சாத்திடலாம். சாத்தினதுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு யார் இருக்காங்களோ பக்கத்தில் பெண்கள் இருக்காங்களோ, சுமங்கலி பெண்கள் இருப்பாங்க, கல்யாண ஆகாத பொண்ணுங்க இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஒரு தாம்பூலம் வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சிறந்தது. அதனால இந்த ஆடிப்பூரம் மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒன்று. இந்த நாளை நம்ம வந்து தவற விடவே கூடாது. அதனால் எல்லாரும் இந்த ஆடிப்பூரத்தை, அம்மனுடைய விழாவை சிறப்பாக வீட்லேயும் சரி கோயிலையும் சரி கொண்டாடி அனைவரும் மகிழும் போது உலகமே மகிழும் அப்படின்னு சொல்லி நான் வந்து அடுத்த தலைப்போடு உங்களை சந்திக்க வரேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கொளத்தூர் பாபா டெம்பிள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களாம் வந்து தொடர்ந்து எங்களோட வாங்க, நான் பல விஷயங்களை சொல்கிறேன். ஓம் நம சிவாய. ஹரஹர மகாதேவா, சம்போ மகாதேவா. அனைவருக்கும் நலம் உண்டாகட்டும். தாயினுடைய அருள் அனைவருக்கும் கிட்டட்டும்.